Hi friends, welcome back to Mama Bevma. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்னு நடந்துது फ्रेंड्स. எங்களுக்கே வந்து என்னடா இப்படி எல்லாம் வந்து உலகத்துல திருடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது என்ன ஏது அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் நம்ம வெளியில போயிட்டு வந்துட்டு அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு சொல்றேன். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குது என்ன பண்றோம் அப்படிங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா வரப்போகுது, மிஸ் பண்ணாம பாருங்க. ஆமா, என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் குத்தான்றது கேளுங்க फ्रेंड्स. பிம்பிளிக்கு பிலாப்பி தான் குத்துறா இது வரைக்கும். யாரா கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு கூட விளாக்ல வந்திருந்தது. மாமாவோட பர்த்டே கிஃப்ட் பேபிமா என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லவே இல்லையா என்ன, இன்னும் எனக்கே வரல ஃப்ரெண்ட்ஸ், விட தெரியவே இல்லை எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு விஷயம் ரெடி பண்ணிருக்கிறேன், அது புக்கிங்ல போகுதுன்றாங்க. ஆனா பட் புக்கிங்ல போகுது அப்படின்னா வருமா வராதா அதைவா சொல்லணும்ல. வராதுன்னா நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். நான் என்ன சொல்றேன், வராது விட்டுட்டு என்ன அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் அமௌண்ட்டை மட்டும் என்கிட்ட கையில குத்துறேன்றேன். நான் அதுதான் செய்வேன், அதை தான் பண்ணுவாரு. அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போய் கேட்டு வந்துட்டேன். நேற்று ஒரு என்ன ஏது என்ன ஆகும்னு கேட்டு வந்துட்டேன். வியாழக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். வியாழக்கிழமை கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்னு தேவையே இல்லை உன் பொருள் அப்படின்ட்டுருவேன். நீ அவங்கிட்ட சொல்றது இருக்கிட்ட, என்கிட்ட என்ன சொல்லுவ? நீ அவங்க கிட்ட சொல்றதுலாம் இருக்கட்டும். தேவையில்லடா அவன் பொருள், நீ சொல்லு இல்ல சொல்லாம கூட விடு, அதை பத்தி பிரச்சனை கிடையாது எனக்கு. என்கிட்ட என்ன சொல்லுவ? நீ தான் ஆப்ஷன் வச்சிருக்கியே. நான் ஆப்ஷன் வச்சுருக்கிறேன்னு தெரியுதுல்ல. அப்ப என்ன பண்ணணும் நீனு? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வரேன் நான் ஃப்ரண்ட் கேமராக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்க, பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா, இப்ப என் பர்த்டே எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஆசைப்படுறது நான் எதுக்கு வாங்கணும்? நீ யானையும் பூனையும் கேப்ப, யானையும் பூனையும் வாங்குறதுக்கெல்லாம் எங்கிட்ட காசு இல்லப்பா. நான் யானையும் கேட்கல பூனையும் கேட்கல. நீ எந்த எலிய வாங்கலான்னு இருக்கிறியோ அதே மாதிரி வேற ஒரு எலி நான் காட்டுறேன், அந்த எலிய எனக்கு வாங்கி கொடு, எனக்கு பிடிச்ச எலியன்றேன். அதுதான் நான் சொல்றேன். நாங்களாதான் எது உங்களுக்கு தேவைங்கிறது தெரிஞ்சு நாங்களாதான் கிஃப்ட் வாங்குவோம். நீயா வந்து இது வேணும் அது வேணும்னு வந்து அதிகாரம் பண்ணக்கூடாது. நீங்களே நல்லா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்ப உங்க ஹஸ்பண்டுக்கோ இல்ல உங்க பிள்ளைங்களுக்கோ நீங்க வந்து கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்கன்னா ஜட்டி வாங்கி தருவேன், சரியா? ஆனா நீ ஜட்டி வாங்கி இருந்தா நான் ஏன் வாங்கி தர மாட்டேன்னு வாங்குற? நீ வாங்க மாட்டேன்ற, அதனால நான் வாங்குறேன்ற. நீங்க அதுக்கு ஜட்டின்னு நினைச்சுக்காதீங்க, ஜட்டிலாம் கிடையாது. அது சொல்லிட்டு அந்த மாதிரி என்கிட்ட என்ன வேணுமோ என்ன இல்லையோ அதை வாங்கி தருவாங்களா. என்கிட்ட 1000 இல்லாம இருக்குது. அதுல ஒண்ணு நான் வாங்கி தரேன், என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். சரிப்பா நீ வாங்கி கொடுக்கறது லேட் ஆகுதுன்னா அப்படி ஒரு இதுவே வேண்டாம், கேன்சல் பண்ணிட்டு நான் ஆசைப்படுறத எனக்கு வாங்கி கொடு அப்படின்னா முடியாது. நான் இப்ப கூட எனக்காகவா கேக்குறேன்? சொல்லு பாக்கலாம். தேவையில்லை, நீ உனக்காக தான் கேக்குற. நான் எனக்காக கேட்கல, குடும்பத்துக்காக கேக்குறேன். அதை நான் இதுவும் குடும்பத்துக்காக தான். அது குடும்பத்துக்காக கிடையவே கிடையாது. அது வந்ததுன்னா நான் ஒண்டி தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம என்னதான் பேக்க கர்ணக்கணக்கா தேய்ச்சிக்கினாலும் இப்ப அது கிடைக்காது. அவன் வந்து செக் லேட் ஆகும், இப்பெல்லாம் கிடைக்காதுன்னு அவன் வாயால் அவன் சொல்லுவான் பாருங்க, அப்பதான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல திரும்பி பிம்பிளிக்கு பிலாபியா என்னன்னு தெரியாது எனக்கு. அவன் தான் டிலே பண்ணுகிறான்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா வியாழக்கிழமை முடிவு தெரியும். ஒண்ணு காசு இல்லாம இருக்கலாம், இல்ல பொருள் இல்லாம இருக்கலாம், எது வேணாலும் இல்லாம இருக்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது உங்களுக்கு? உனக்கு பிம்பிளிக்கு பிலாபி தாண்டா, உனக்கு வேற ஒண்ணும் கிடையாதுடா, பிம்பிளிக்கு பிலாபி தாண்டா அப்படின்னு நீங்க அவங்களே மெசேஜ் போட்டுருவாங்க. ஒண்ணே என்னால வாங்கி தர முடியல, வாங்கி தரணும் எதுவும் சட்டம் எல்லாம் ஒண்ணு இல்ல. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம், பொறுத்து இருந்து பார்ப்போம் வியாழக்கிழமை அப்படி என்னதான் நடக்குதுன்ட்டு. எப்படியும் வந்து வியாழக்கிழமை வீடியோ வரும், ஏதோ ஒரு வீடியோ வரும். வெள்ளிக்கிழமை காலையில ரிலீஸ் ஆகும். வியாழக்கிழமை எங்களுக்கு எங்க முடிவு தெரியும், உங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அது வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டிசைட் பண்ணுவோம். போலாமா? கிளம்பலாமா? நீ அதிகாரம் பூசிட்டு வந்துடுற, அதனால உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது. நாங்கெல்லாம் அப்படியா? இந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோடா சுற்றிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போர் அடிக்குதுன்ட்டு உடனே போர் அடிக்கும் போது கிரேட்மாங்க உடனே பசி எடுத்துச்சாமா, அதனால காளான் சாப்பிடுது. ஒரு வாரம் 10 நாளாக நாக்கு செத்து போயிட்டு. எதுக்கு நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் போடுறேன். Day 2 மாதாவோட ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே, ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது கேம்ஸ்லாம் வின் பண்ண பிள்ளைங்களாம் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் போய் மாதா கிட்ட ஆசீர்வாதமே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். வந்த உடனே என்ன பண்ணோம் பேபிமா, இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிச்சு. போய் இவ்வளோ நேரம் அப்படியே சாஞ்சி அப்படியே உட்காந்துது. கழுத்து இந்த பக்கம் சுளுக்கிச்சுதான் வீங்கின இதுதான். போயிட்டு குப்தா பவனில் போயிட்டு ஒரு இது ஒன்று குடிச்சிட்டு பாதாம் மில்க் குடிச்சிட்டு மௌலிக்கு பாதாம் மில்க் வாங்கிக்கிட்டு காளான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டின்னர் ஓவர் அப்படின்ட்டு உட்காந்துங்க. சொல்லு பேபிமா சொல்லு. ரொம்ப நாளா வந்து நாக்கு செத்து போய் கஞ்சியே குடிச்சுன்னு இருந்தேன். இன்னைக்கு வந்து அந்த காளான் போகும்போதே பார்த்தேன், காளான் நல்லா இருந்தது, சரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்து காளான் சாப்பிட்டேன். காளான் சாப்பிட்டு சுட சுட சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா என் நாக்கு பூரா வெந்துருச்சு. காரம் தாங்கல, சூடு தாங்கல, ஏதாவது குடிக்கலான்னு போய் பார்த்தா அவசராத்தத்துக்கு குப்தா பவன் தான் இருந்தது. சரி நான் அங்க போய் ஒரு பாதாம் மில்க் எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா இவர் ஒருத்தர், நீ மட்டும் பாதாம் மில்க் குடிக்கிற, எனக்கு எங்க பாதாம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு வாங்க போனது பார்த்தது எல்லாம் ஓகே சரியா, போய் 400 ரூபா செலவு ஸ்நாக்ஸ் தின்ட்டு வந்துக்கிறோம். நீதான், நான் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நிறைய ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு பெரிய ஸ்கேம் ஒண்ணு எங்களுக்கு ஆச்சு. ஆமா சரிங்களா, மிகப்பெரிய ஸ்கேம். இப்படிமா மக்களே ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏண்டா நாங்களே சுட்டண்ணி கண்ணில் ஊத்தின்னு பாப்போம், எங்ககிட்டயே வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இப்ப நம்ம ஓஎம்ஆர் வீடு வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விடுறதா தான் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன ரெண்ட் கால் வரல, எல்லாருமே வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வரவங்க எல்லாம் வந்து ஒண்ணு செமி பர்னிஷ்டா கேட்காங்க, இல்ல அப்படின்னா பேச்சுலர்ஸ் பசங்க வந்து 4 பேர் 5 பேர் தங்குறேன் அப்படின்றாங்க. அந்த கம்யூனிட்டி ரூல்ஸ் வந்து 3 பேர் தான் நம்ம வீட்டுக்கு, அந்த வீடு பொறுத்து தான் அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டில் நவ் நம்ம வீடு வேக்கெட்டா தான் இருக்கு. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க. நிறைய பேர் செமி பர்னிஷ்டா கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க. வேணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபுல் பர்னிஷ்டா இல்லாம எங்களுக்கு வந்து வெறும் வீடு மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா, இப்ப என்ன ஸ்கேம் எங்களுக்கு நடந்தது அப்படின்றத நான் ரிவீல் பண்றேன். ஒரு ஆப் சரிங்களா, ஒரு ஆப்ல வந்துட்டு நம்ம வீடு ரெண்டுக்கு இருக்கு சொல்லிட்டு நம்ம வந்து 2-3 ஆப் எல்லாம் நம்ம போட்டு வச்சோம். ஓகேங்களா, போட்டு வச்சது என்ன ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து கால் வந்தது டைரக்டா. கஸ்டமர் வந்து பூனேல இருந்து வந்தது. டெனன்ட் வந்து நமக்கு கால் பண்றாங்க. அவர் எங்க இருக்காருன்னா பூனேல இருக்காராம். அவருக்கு வந்து பல்லாவரத்துல வேலையா. ஓகேவா, ஆர்மி ஆபீசர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் அந்த இது வைக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. வேண்டாம் அது வைக்காத, ஏன்னா அவர் நிஜமாலே அவர் நல்லவரா இருப்பாங்க, இவங்க ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அவர் போட்டோ வச்சு அவங்கள வச்சு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஒரு ஆர்மி ஆபீசர், ஒரு ஆர்மி ட்ரெஸ் போட்டு ஒரு ஒய்ஃப் 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் போட்டு அழகா குடும்பமா பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நின்னாங்க. நாங்க வந்து எனக்கு பல்லாவரத்துல ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க ஆர்மி ஆபீஸ்ல, அங்கதான் எனக்கு ஒர்க்கு, அதனால வந்துட்டு எனக்கு வீடு வேணும் அப்படின்னாரு. அப்ப இவர் சொன்னாரு, எங்க பல்லாவரம் எங்க இருக்குது, ஓஎம்ஆர் எங்க இருக்குது, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆச்சு அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, எனக்கு டிஸ்டன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த வீடு தான் வேணும்னாரு. என்னடா இப்படி ஒத்தக்கால் நின்று அடம் பிடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரிதான் 2-3 ஸ்கேம் எங்கேயோ இருப்பாங்க. ஆனா வந்துட்டு கேட்டா எங்களுக்கு இங்க டிஸ்டன்ஸா இருக்கும், ஆனா எங்க வீடு தான் வேணும்னு ஒத்த கால நிப்பாங்க. இது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இது நாங்களே அலோவ் பண்ணல, தேவையில்ல அப்படின்னுட்டோம். நாங்களே அது வேணாம், பார்க்கவே எங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டோம். சரி ரெண்டாவது பார்க்க குடும்பதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒத்த கால நிக்கிறாரே, புடிவாதம் பிடிக்கிறாரே, சரி கொடுப்போம் அப்படின்னோடனே 50K வந்து அட்வான்ஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னா, பேலன்ஸ் நீங்க வரும்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டார். உடனே அவர் ஆதார் கார்டு, பேன் கார்டு, லொட்டு லொசுக்கு எல்லாம் அவரோட ஐடி ஆர்மி ஆபீசர் ஐடியே அனுப்பிச்சிருந்தாங்க. ஓலா ஐடியாமே அது நமக்கு தெரியல சரிங்களா. ஓலா ஐடியே நான் அனுப்புறேன் அப்படின்னாரு. ஓலா ஐடினா இவர் என்ன கேட்டாரு, என்னப்பா ஓலா ஐடினா ஓலா கார் டிரைவர் ஐடியாப்பா அப்படின்னாரு. இல்லப்பா அவங்களுக்கு ஏதாவது அவங்க இதுல ஐடி ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு. ஓகே, அப்புறம் அட்வான்ஸ் அப்படின்னு கேட்டோடனே அவர் என்னட்டாரு, இது ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வந்து எங்களோட ஆபீஸ்ல இருந்தா எனக்கு ஆர்மி ஆபீஸ்ல இருந்தா அனுப்புவாங்க பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு மார்னிங் எங்களோட அக்கௌண்டன்ட் வந்து உங்களை கனெக்ட் பண்ணுவாரு, நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கோங்க, நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டோம். காலையில 10 மணி ஆச்சு. சார் இன்னொரு 10 நிமிஷத்துல எங்க அக்கௌண்டன்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாரு, நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க, அவருங்க எல்லாத்தையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு அப்படின்னாரு. சரிங்க சார் இவரும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த இதுல இருந்து அந்த ஆர்மி
ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது பூனால இருந்து தான், எங்க பல்லாவரம்ல இருந்து எல்லாம் கிடையாது. பூனாவோட இதுல இருந்து ரெஜிமெண்ட்னு போட்டு வந்தது, ஆர்மி ரெஜிமெண்ட் ஆபீஸ் போட்டு பூனேல இருந்து நமக்கு கால் வருது. ஸ்கேம்ல முழுசா பாதிக்கப்பட்டது நீதான். மீதி கதையை நீ சொல்லு. எல்லாம் பண்ணல, நான் சுதாரிச்சுக்கினேன். நானு ஆக்சுவலி ரெஜிமெண்ட் ஆபீஸ் சொல்லிட்டு ஒரு கால் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே சரி ஓகே கூப்பிடுறாங்கன்ட்டு நானும் பேசினேன். அவங்க ஹிந்தி தானே பேசுவாங்க, நான் இங்கிலீஷ்ல பேசினேன், அவரும் பேசினாரு. பேசின உடனே என்ன சொன்னாரு, ஜிபேவா போன்பேவான்னாரு. ஜிபே அப்படின்னு. சரி ஓகே ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு. இல்ல நான் வந்து கூகுள் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவேன், நீங்க வந்து ரெக்வஸ்ட்லாம் வேண்டாம், எனக்கு கூகுள் டிரான்ஸ்ஃபர்ல நான் சொல்ற மாதிரி அக்கௌண்ட் நம்பர் அடிங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நானும் கூகுள்ல போயிட்டு அக்கௌண்ட் நம்பர் அடிச்சேன், எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு பே பண்றது வந்து பே நேம் என்னங்க அப்படின்னு கேட்டா உங்க நேமே போட்டுக்கோங்க அப்படின்னாரு. ஏன் நேமா அப்படின்னு. ஆமா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நானும் என் நேம் போட்டேன். 1 ரூபி டிரான்ஸ்ஃபர் போடுங்க அப்படின்னாரு. 1 ரூபி அனுப்பிச்சேன், போல அந்த 1 ரூபி. ஆனா அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வந்துருச்சு 1 ரூபி, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், ரிட்டர்ன் 1 ரூபி வருதான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு வந்தது. வந்துருச்சுங்க அப்படின்னு. அப்ப நீங்க 50K எனக்கு அனுப்பிச்சிடுங்க. நான் சொன்னேன், நான் எதுக்கு உங்களுக்கு 50K அனுப்பணும் அப்படின்னு. சார் நீங்க அனுப்புங்க, அது அமௌண்ட் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு வராது, நான் உங்களுக்கு 50,000 அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னாரு. நான் முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, ஆகாது. நான் சொன்ன உடனே எனக்கு அக்கௌண்ட்ல கேஷ் இல்ல 50K எல்லாம் அப்படின்னு. இல்ல நீங்க வேற ஏதாவது ஜிபே நம்பர் இருந்தா அதுல ரெக்கார்ட் பண்ணி அந்த இதுல இருந்து அனுப்புங்க. எதுல 50K பேலன்ஸ் இருக்கிற ஜிபே நம்பர் அனுப்புங்கன்னாரு. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, எனக்கு இருக்கிறது ஒண்ணுதான், அப்படிலாம் அனுப்ப மாட்டேன் நானு அப்படின்னு. நம்ம 50,000 அனுப்புறோம் கூகுள் டிரான்ஸ்ஃபர்ல, ஓகேங்களா. ஆனா அவங்களுக்கு அது போவாதாமா. இப்ப நான் அனுப்பிச்சேன்னா எப்படி போகாம இருக்கும், ₹1 எப்படி போகாம இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா 50,000 நம்ம அனுப்பிச்சோம்னா அவங்களுக்கு போவாதாமா. உடனே அவர் எனக்கு 50,000 அனுப்பிச்சு விட்டுருவாராமா. இந்த ஆணியே அடிக்க வேணாம், நீ அவரோட பேர் சொல்லியிருந்தார், நான் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ண சொல்றேன் உங்களை அப்படின்னா, நீங்க அவரே கூப்பிட சொல்லுங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் கூப்பிட்டோன்னே நான் பேசினேன். சார் இல்ல அந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது, வேணா கூகுள் பேல ரெக்வஸ்ட் அனுப்புறேன் 50,000 நீங்க பே பண்ணுங்கன்னா. இல்ல நீங்க எந்த ஜிபேல நீங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து எனக்கு அனுப்புங்கன்னாரு. போன இன்னொன்னு உடனே கட் பண்ணிட்டான், திருப்பி என்ன கூப்பிட கூட இல்ல. அதுக்கப்புறம் நானும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கோவம் வந்துச்சு. அப்ப ஸ்கேம் பண்றாங்கன்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. நான் போனை போட்டு நான் திட்ட போறேன் அப்படின்னா வேணாம் விட்டுரு. இல்ல நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அவருதான் உனக்கு அட்வான்ஸ் தரணும், நீ எதுக்குப்பா அவருக்கு அட்வான்ஸ் 50,000 தரணும்? அப்பா அவ்வளவு விவரம்ப்பா, நான் கேன நினைச்சு நானுங்க என்ன இவன் கேன அனுப்பிச்சிடுவான. ₹1 அனுப்பிச்சு விடுறதுக்கும் 50,000 அனுப்பிச்சு விடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. நீ ₹1 நீ எதுக்கு அனுப்பிச்ச, நீ என்ன பைத்தியமாப்பா? நிறைய பேர் செக் பண்ணுவாங்க, 1 ரூபி அனுப்புங்கன்ட்டு நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. எவ்வளவு பேர் பே பண்றாங்க, அட்வான்ஸ் பே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க 1 ரூபி அனுப்புவாங்க. ஆனா நான் அனுப்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்கதான் 1 ரூபி செக் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு டெனன்ட் இருக்காங்கன்னா 1 ரூபி அனுப்புறேன் சார் வருதான்னு பாருங்கன்னு சொல்லி பாப்பாங்க. அதுதான்ப்பா டெக்னிக் அவங்களுக்கு. நீங்க எனக்கு 1 ரூபி பே பண்ணுங்க, அது 1 ரூபி வருதா பாப்போம். 1 ரூபி போல, ஆக்சுவலி 1 ரூபி நான் அனுப்பிச்சப்ப அது போல. நான் இல்லையா சார் எனக்கு வந்து 1 ரூபி ஃபார்வர்ட் ஆக மாட்டேங்குது, டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. இல்லையா எனக்கு வந்துருச்சு, எனக்கு போவே இல்லைங்க, எனக்கு காட்டுது எரர்னு காட்டுது. ஆனா அவருக்கு வந்துருச்சுன்னா அவர் உடனே 1 ரூபி எனக்கு அனுப்பிச்சாரு, நான் அனுப்பிச்சிட்டேன். நீங்க அதே மாதிரி 50,000 அனுப்புங்க, அமௌண்ட் எல்லாம் வராது, உங்களுக்கு எரர் தான் வரும். ஆனா என் அக்கௌண்ட்ல இருந்து 50,000 போயிடும்னாரு. அந்த ஆணியே அடிக்க வேணாம், நீ வெயிட் போன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு திட்டலான்னு போனா வேணான்ட்டான். ஆனா எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்ன இது ஆண்டவரே மாதாவே, இப்படி நம்மள சோதிக்கிறானுங்க. நான் வேற அப்பா நிம்மதியா இருந்தேன். ரைட், ஆல்மோஸ்ட் 15 days ஆயிடுச்சு, அது இன்னும் வேக்கன்ட் ஆனது ஃபில் ஆகல. தட் மீன்ஸ் யாரும் வரல. ஓகேங்களா, ஏன்னா 2-3 பேர் கேட்டாங்க. கேட்டவங்கள ஃபேஸ் பார்த்தாலே இல்ல ஃபேஸ் பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குது, இவங்க எல்லாம் அங்க வைக்கலாமா இல்ல மேல இருந்து குதிச்சிருவாங்களா? இந்த மாதிரி 2-3 பேர் கூப்பிட்டு அவங்க ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கேட்டாலே எங்களுக்கு பயமா இருக்கும். ஏற்கனவே ஒண்ணு கேட்டு பயமா இருந்தது, இது வேலைக்கு ஆகாது வேணாம். அவங்களும் 1 ரூபி அனுப்பிச்சு வச்சாங்க. நான் நாளைக்கு மார்னிங் டிரான்ஸ்ஃபர் போடுறேன், இப்ப 1 ரூபி வருதா பாருங்கன்னாங்க, வந்தது. ஐயோ அதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு மூத்திரம் வந்துடும். நைட்டு எதுக்குடா நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தேவையில்லாம இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உள்ள விட்டு நமக்கு எதுக்கு. நான் சொல்லிட்டேன் பா வேணாப்பா, அந்த டெனன்ட்டே வேணாம் நம்மளுக்கு, நாளைக்கு கேட்டா கூட தேவையில்ல, இல்ல இன்னொரு ஆள் கொடுத்துட்டு அங்க அட்வான்ஸ் சொல்லிடு அப்படின்ட்டேன். ஏன்னா நம்மள பயன்படுத்துற மாதிரியே டெனன்ட் வராங்க. நம்மளே ஏதோ கடன் உடனே வாங்கி வீடை வாங்கி போட்டு வாடகை வந்ததுன்னா வாங்கி அதை வச்சு அப்படியே இஎம்ஐ கட்டி விட்டு போலான்னு பார்த்தா நமக்கு மேலும் பிரச்சனை தூக்கி நம்ம தலைமையில வைக்கிற மாதிரியே வருது. இல்ல அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்குதுப்பா.
ஆமா ஐடியா நாங்களும் பார்த்தோம். என்னடா இது, இந்த ஆர்மி ஆபீசர் ஐடியா பார்த்து நான் ரொம்ப நம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஆண்டவரே மாதாவே வந்துருச்சு டெனன்ட் அப்படின்னு நிம்மதியா இருந்தேன். காலையில என்ன செம்மையா மூட் அவுட் பண்ணிட்டாரு அவரு. இந்த இன்னொரு கிளைண்ட் இருந்தாங்க பாருங்க, இன்னொரு டெனன்ட், அவங்க அனுப்பிச்சு அவங்க ஐடியா பார்த்த உடனே நான் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துனே இருந்தேன். நானும் பயமா கிட்ட எதுவும் சொல்லலை, இது வேணாம்ப்பா நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஆனா உள்ளுக்குள்ள இது தேவையா, அவனுக்கு இது தேவையா, இப்படி ஒரு டெனன்ட் வேணுமா அப்படின்னு தான் யோசிச்சுன்னு இருந்தேன். அடுத்த நாள் காலையில நானே வந்து இல்ல வேண்டாம்ப்பா நீ கூப்பிடாத, ரிட்டர்ன் நீ கூப்பிடாத அவங்கள. நானுமே யோசிச்சேன், நைட்டே யோசிச்சேன், இவங்க நல்லவங்களா இருந்தா அட்வான்ஸ் கொடுக்கட்டும், அவங்க கெட்டவங்களா இருந்தா நமக்கு அந்த அட்வான்ஸே வரக்கூடாதுன்னு தான் நானே யோசிச்சேன். ஆனா காலையில நான் சொல்லிட்டேன், என்னப்பா இன்னும் கூப்பிடல அப்படின்னா இவ. அப்ப அவங்க கூப்பிடுறாங்க, நீ கூப்பிடாத தேவையில்ல நம்மளுக்கு அப்படின்ட்டு. நானும் கூப்பிடலாம் வராங்க. சோ நல்ல ஹவுஸ் ஓனர்ஸ் ஜாக்கிரதை உஷார். ஓப்பனா சொல்லணும்னா அதுதான் எனக்கு என்னன்னா, இந்த ஃபுல் ஃபர்னிஷ்ட் பண்ணி வச்சிருக்கிறது தப்போ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி டகால்ட்டி பண்றதுங்க தான் ஆக்சுவலா ஃபுல் ஃபர்னிஷ்ட்லயும் இப்ப எங்களுக்கு நிறைய மைனஸஸ் இருக்கு சொல்றேன். ஃபுல் ஃபர்னிஷ் நம்ம பண்ணி வச்சிருக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க 4 துணி தூக்கின்னு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆயிடுதுன்னா சொல்லாம கொள்ளாம 4 துணி தூக்கினும் போயிடுறாங்க. அந்த மாதிரிதான் திடீர்னு வெக்கேட் பண்ணிடுறாங்க. அப்படிதான் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுது. அதனால வந்துட்டு அவங்களா திங்ஸ் எடுத்துன்னு போறவங்க அப்படின்னா கொஞ்சம் இதா இருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் லாஸ்ட் டைமே கேட்டாங்க, நம்ம வீடியோ போட்டிருந்தோம்ல, அப்பவே நிறைய ஃபேமிலிஸ் வந்து திங்ஸ் இல்லைன்னா சொல்லுங்க நாங்க வந்து இருந்துக்கிறோம் அப்படின்னாங்க. நாங்க இப்ப யோசிச்சோம், அங்கேயுமே வந்து நம்ம கம்யூனிட்டி ஆஃபீஸ்லயே நான் சொல்லி வச்சிருக்கேன், ரெண்ட் ஆஃபீஸ்ல சொல்லியிருக்கேன். அவங்களும் கேக்குறாங்க செமினா போகுது சார், ஃபுல் ஃபர்னிஷ்டு கொஞ்சம் மூவ் ஆகிறது கஷ்டமா தான் இருக்கு அப்படின்றாங்க. சரி நம்ம பேச்சுலர்ஸ் வருவாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் எல்லாம் பேச்சுலர்ஸ் நிறைய இருந்ததுனால அந்த தாட்ல இருந்தோம். இப்ப என்னன்னு தெரியல, பேச்சுலர்ஸ் வந்து இருக்காங்க அங்கேயுமே. பேச்சுலர்ஸ் எங்க வீட்டு ஆப்போசிட் வீட்டு பசங்க, நாங்க கிரௌ பிரேசம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த பசங்க அவங்க அப்படியே இருக்காங்க. நான் அதுக்கப்புறம் எங்க பக்கத்து வீடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு சிவனேன்னு தான் இருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேச்சுலர்ஸ் உள்ள இருக்காங்க. பேச்சுலர்ஸா இருந்தா அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும், அங்க பக்கத்துல நியர்பை காலேஜஸ் இருந்தோம். ஒரு சிலதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்குது. சரி ஒருவேளை ஃபேமிலியா வச்சிடலாமான்ட்டு இந்த தடவை ஃபேமிலியா கொஞ்சம் பேச்சுலர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலியா யோசிச்சோம். பட் அது செட் ஆகாது போல. ஃபேமிலியா இருந்தாலும் சரி பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி ஓகே எனிவே. ஆனா அங்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ஏன்னா இத்தனை பேர் தான் தங்கணும், அத்தனை பேர் தான் தங்கணும். ஃபேமிலியா இருந்தா 4 பேர் அலோட் பண்ணுவாங்க, பேச்சுலர்ஸா இருந்தா 3 பேர் தான் அலோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு நிறையா. அதனால நீங்க எப்படியா இருந்தாலும் சரி, செமியா இருந்தாலும் சரி, ஃபுல் ஃபர்னிஷ்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஐடியா பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்ப நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். ஓகேவா, யாரா இருந்தாலும் எங்களை டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டால நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டால டிஎம் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கீழேயும் போடுங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட ஸ்கேம் வந்து இவ்வளவுதான் நாங்க அனுபவிச்சோம். அதை வந்து உங்ககிட்ட நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். இப்படியும் மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, எங்களுக்கு வந்து இது புதுசா இருந்தது. ஏன்டா எங்க உட்காதுனே பூசு தெரியாடா அப்படின்ற மாதிரி எங்களுக்கே இருந்தது. அந்த மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே வந்து எப்படியோ போய் எப்படியோ முடிஞ்சிச்சு. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நல்ல வீடியோல சந்திப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.